இங்க எப்பவும் போல கமலாவுமே இருந்துகிட்டு, இங்க பாக்கியாவ பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா, "நீங்க எல்லாம் ஒரே கூட்டு களவாணி தானே! நீங்க எல்லாம் சேர்ந்து தானே என்னோட மாப்பிள்ளைய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. என் பொண்ணோட வாழ்க்கைய கெடுக்கிறதே உங்களுக்கு வேலையா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க செல்வியும், "இங்க பாரும்மா, தேவையில்லாம எங்க அக்காவ பத்தி இப்படி பேசிட்டு இருக்காத. அவங்க அனுமதியோடலாம் இங்க கோபி சார் ஒண்ணும் வரல. அது மட்டும் இல்லாம, அவங்க அம்மா தான் இந்த மாரி கோபி சார உள்ள கூட்டிட்டு வந்திருக்காரு. நாங்களே கோபி சார் இந்த வீட்டுக்கு வந்தது பிடிக்காம தான் நாங்க இருக்கோம்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் கமலாவுமே, "ஒரு வேலைக்காரினா வேலைக்காரி வேலைய மட்டும் தான் பார்க்கணும். என்கிட்ட சரிசமமா பேசுற வேலைலாம் வச்சுக்காத" அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து செல்வியுமே அவமானப்படுத்துறாங்க. அதே நேரத்துல இத பார்த்துட்டு இருக்க பாக்கியாவும், "இங்க பாருங்க, சம்மந்தம் இல்லாம எங்கள திட்டுற வேலை வச்சுக்காதீங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்களே உங்க மருமகன்ட்ட போய் பேசுங்க. அவர் எந்திரிச்சிட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோபி கிட்ட டைரக்டா கமலாவ அனுப்புறாங்க. அப்ப கமலாவும் கோபி கிட்ட போயிட்டு, "என்ன மாப்ள நீங்க பண்றது எதுவுமே சரியில்ல. இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வராம நீங்க எதுக்காக இங்க பாக்கியோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க? இவங்க தான் உங்கள கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கோபியுமே இருந்துகிட்டு, "இல்ல அத்த, இந்த மாதிரி வந்து எங்க அம்மா தான் என் உடம்பு சரியாகிற வரைக்கும் இங்க இருக்கட்டு. அதுக்கப்புறம் நீங்க போலாம்" அப்படின்னு சொன்னாங்க. சரி, அம்மாவோட ஆசைக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தேன். வேற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இத கேட்டுட்டு இருக்க கமலாவுமே, "நீங்க நடிக்காதீங்க மாப்ள. நீங்க பண்றது எதுவுமே சரியில்ல. உங்களால பாருங்க, ராதிகாவும் மையும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வீட்ல 2 பேருமே அழுதுகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு வந்து பாருங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இத கேட்டோனே கோபியுமே, "சரி அத்த, நீங்க சொன்ன மாரி நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க கமலா கிட்டயுமே அத பேசி முடிக்கிறாங்க. அதுக்கு ஏத்த மாரி ஈஸ்வரியும் இங்க கமலா போனதுக்கப்புறம் டைரக்ட்டா கோபி கிட்ட வந்து, "இங்க பாரு கோபி, மறுபடியும் அந்த வீட்டுக்கு போற வேல வச்சுக்காத. நீ இந்த வீட்லயே இரு. பாக்கியா கூடயே நம்ம இருப்போம்" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இத கேட்ட கோபியுமே, "என்னம்மா விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? இந்த மாரி என்ன நம்பி ஒரு குடும்பம் இருக்குமா? நான் இப்ப அத விட்டுட்டு வர முடியாதும்மா என்னால. நீங்க நினைக்கிற மாரி நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறதுக்கான காரணம் நீங்க சொன்னதுனால தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். இப்ப நீங்க இல்ல அப்படின்னா கண்டிப்பா நான் அங்க தான் போயிருப்பேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இத கேட்ட பாக்கியாவும் ரொம்பவே சென்டிமெண்டலா எங்க கோபிய பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. "என்னப்பா, அம்மாவோட கடைசி காலம் வரைக்கும் நீ அம்மா கூட இருக்க மாட்டியா? அம்மா சொல்றத கேட்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி அம்மா அம்மான்னு சொல்லி சென்டிமெண்ட்ட போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் கோபியுமே அம்மா சொல்றத கேட்கிறதா, ராதிகா சொல்றத கேட்கிறதான்னு சொல்லிட்டு பயங்கரமான குழப்பத்துல, "சரிம்மா நான் பார்க்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாங்க. ஆனா இன்னொரு சைடு இங்க கோபியுமே, சரி நம்ம அங்க போய் பார்க்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. சரி, எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நம்ம முதல்ல ராதிகா வீட்டுக்கு போய் ராதிகாவ கொஞ்சம் சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. அதுக்கப்புறம் எப்பவும் போல இங்க ஈஸ்வரி தன்னோட மகன் கோபிக்கு அவங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாமே சமைச்சு குடுக்குறாங்க. அதே நேரம் கோபியும் கூப்பிட்டு டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் பரிமாறிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க வீட்ல இருக்கவங்களும், இங்க இவங்க பண்றது ரொம்ப அதிகமா இருக்கு. சொல்லப்போனா அவங்கள வீட்ட விட்டு துரத்துன பையன இப்படி இவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இவங்க ராஜ மரியாதை குடுத்துட்டு இருக்காங்க. இப்படி கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வியும் ஜெனியும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல கோபியுமே சரியா தன் கையால எடுத்து சாப்பிட முடியாம திணறாரு. சொல்லப்போனா அவருக்கு ஆபரேஷன் ஜஸ்ட்ல நடந்ததுனால அவரோட கைகள் 2யும் பழைய மாரி ஆக்டிவா வச்சுக்க முடியல. அப்ப இத பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே, "நான் ஊட்டி விடுறேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோபிக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து ஊட்டிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு இருக்க கோபியுமே தான் அம்மா தான் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு. அப்ப இத பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே, "கவலைப்படாதப்பா, இனிமேல் அம்மா உன்ன கண்டிப்பா வந்து பத்திரமா பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு எங்க கோபி கிட்ட பேசிக்கிட்டே சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் இங்க பாக்கியாவோட வீட்ல இருக்க எல்லாருமே ஒண்ணா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பாக்கியாவுக்கு ஒரு கல்யாண ஆர்டருமே வருது. அப்ப அந்த கல்யாண ஆர்டர பார்த்துட்டு இங்க ஜெனியுமே இருந்துகிட்டு, "அத்த, இந்த மாரி உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்குல்ல. இந்த ஆர்டர நீங்க பக்காவா பண்ணிடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாக்கியாவுமே, "இல்ல, அதுல அவங்க டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஃபுட் கேட்கறாங்க. சொல்லப்போனா அந்த ஃபுட்ட சமைக்கிற அளவுக்கு எந்த ஒரு செஃப்மே நம்ம கிட்ட கிடையாது" அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு இருக்க கோபியுமே, சரி உங்களுக்கு ஐடியா சொல்லலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்ப வீட்ல இருக்க பாக்கியாவுமே, "என்ன பண்றது? பேசாம இந்த ஃபுட்ட நம்ம சமைக்க மாட்டோம்னு சொன்னாலும் இந்த ஆர்டர் கேன்சல் ஆயிடும். வேற ஏதாவது இதுக்கு நம்ம பண்ணணுமே" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கோபியும் சரியான ஐடியா குடுக்குற மாரி, "இங்க பாருங்க பாக்கியா, நீங்க பெர்மனன்ட்டா எந்த ஒரு குக்கையுமே வந்து நீங்க வேலைக்கு எடுக்க தேவையில்ல. இந்த மாரி அந்த ஃபுட்ட சமைக்க தெரிஞ்ச குக்க மட்டும் டெம்பரவரியா வேலைக்கு எடுத்து, நீங்க அந்த ஆர்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர எனக்கு ரிலீவ் பண்ணிடுங்க. அப்படி குக்ஸ் இருக்காங்க. நான் வேணா கான்டாக்ட் தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டோட நம்பர குடுத்து, "நீங்க கேட்கிற குக் உங்க கிட்ட கிடைப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியாவுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இத பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியும் பாக்கியாவ பார்த்து, "இங்க பாத்தியா, என் பையன் இப்போ உனக்கு ஹெல்ப் பண்ற மூடுக்கு வந்துட்டான். கிட்டத்தட்ட அவன் உன்னையுமே வந்து தான் வீட்ல ஒரு ஆளா நினைக்க ஆரம்பிச்சுட்டான்" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இத கேட்டுட்டு இருக்க பாக்கியாவும், "முதல்ல சும்மா இருங்க அத்த. தேவையில்லாத விஷயத்த பத்திலாம் இங்க பேசாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்க ஈஸ்வரியோட வாய் அடைக்கிற மாரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் பாக்கியவுமே அந்த ஆர்டருக்காக டைரக்ட்டா அவங்க ஃப்ரெண்டுக்குமே கால் பண்ணி பேசி அந்த செஃப்பையுமே புக் பண்ணிடுறாங்க. அதுக்கு ஏத்த மாரி இங்க பாக்கியாவுக்கு கொஞ்சம் ஹாப்பி தான். பரவால்ல, நம்ம ரெஸ்டாரண்டோட பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு இங்க கோபி ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அதுக்கு பதிலா அவரு நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இத வெறும் பெருசா எடுத்துக்காம அவங்களும் கேஷுவலா விட்டுறாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல காலையில இங்க கோபியுமே வாக்கிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா அவருமே எந்திரிச்சு ஜாகிங் போக ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் பாக்கியாவுமே இங்க செஃப்போட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுமே கேஷுவலா நடந்து வந்துட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு இருக்க கோபியுமே, "பாக்கியா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா?" அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பாக்கியாவுமே, "என்ட்ட என்ன பேச போறீங்க? எதா இருந்தாலும் பேசுங்க" அப்படின்னு கேட்கிறப்போ, "இல்ல, நான் தனியா பேசணும். கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாமா?" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட பாக்கியாவுமே, "சரி வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட்டா பார்க் கூட்டு போயிட்டு, "என்ன வேணும்? என்ன சொல்லணும்னு சொல்லுங்க" அப்படின்னு கேட்கறாங்க. இத கேட்டோனே கோபியுமே, "என்ன மன்னிச்சிடுங்க பாக்கியா. சொல்லப்போனா நான் உங்களுக்கு ரொம்பவே துரோகம் பண்ணிட்டேன். நான் இவ்வளவு தப்பு உங்களுக்கு பண்ணியும் இன்னைக்கு எனக்காக என் உயிர காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி" அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாக்கியாவுமே,
எந்த ஒரு இம்ப்ரெஷனுமே இல்லாம, "இங்க பாருங்க கோபி, யார் அடிபட்டு கிடந்து, யாருக்கு உடம்பு முடியலனாலும் நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். அந்த ஒரு மனிதாபிமானத்துல தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். மத்தபடி வேற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது எனக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல இங்க பாக்கியாவ பார்த்த கோபியுமே, "எனக்கு என்னமோ நீங்க இன்னுமே என் மேல அன்பு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு வெளிப்படையா தெரியுது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இத கேட்ட உடனே பாக்கியாவுக்கு ரொம்பவே கோவம் வர ஆரம்பிக்குது. சொல்லப்போனா இங்க கோபி இத பேசின உடனே டைரக்ட்டா இங்க பாக்கியாக்கு ராதிகாவோட ஞாபகம் தான் வந்திருக்கும். சொல்லப்போனா அவங்க கடைசியா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்புறப்போ, இங்க பாக்கியாவ பார்த்து திட்டிட்டு கிளம்பியிருப்பாங்க. அத நினைச்சு பார்த்துட்டு, "இங்க பாருங்க, தேவையில்லாம நீங்களே ஏதோ ஒண்ணு கற்பனை பண்ணிக்காதீங்க. இந்த மாரி ஒழுங்கா ராதிகாவோட வாழ்க்கைய போய் பார்க்கறதுக்கு பாருங்க. இந்த மாரி உங்க அம்மா சொல்றாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இதே வீட்ல டேரா போட்டுட்டு பழைய ஞாபகத்தோட சுத்திட்டு இருக்காதீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. என் வாழ்க்கை எப்பவோ முடிஞ்சு போச்சு. மறுபடியும் இந்த வாழ்க்கையில கோபி அப்படின்றவருக்கு வர வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப கோபியுமே, "இல்ல பாக்கியா, நீ என் மேல அன்பு வச்சிருக்கன்னு மட்டும் தான் சொன்னேன். நான் வேற எந்த ஒரு தப்பான எண்ணத்திலயும் அப்படி சொல்லல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீங்க எந்த எண்ணத்திலயும் என்கிட்ட ப்ரூவ் பண்ண வேண்டாம். முதல்ல உங்க உடம்பு சரியானதுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு கிளம்பி போங்க. சொல்லப்போனா அந்த வீட்டுல உங்களோட பொண்ணு, உங்களோட ஒய்ஃப் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்க வரணுங்கிறதுக்காக ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்க எதிர்பார்ப்பை கெடுத்துறாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோபிக்கு ஒரு அட்வைஸையும் பண்ணிட்டு டைரக்டா இவங்க வீட்டுக்கு போறாங்க. அதே நேரத்துல கோபியுமே வீட்டுக்கு வந்துட்டு இங்க பாக்கியா சொன்னதை யோசிச்சு பாக்குறாங்க. ஆமா, கண்டிப்பா ராதிகாவும் மையும் ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. அதை விட முக்கியமா, நான் இன்னுமே உடம்பு சரியாகி அவங்க வீட்டுக்கு போகாம இருக்கேன். இது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. அப்ப கரெக்டா ராதிகாவோட வீட்டுக்கு முன்னாடி போன உடனே இங்க எப்பவும் போல கமலாவுமே கோபி மேல கோவப்பட்டுட்டு அங்கிருந்து உள்ள போயிடுறாங்க. சொல்லப்போனா அங்க கமலா கூப்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறம் கோபி வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் போயிருப்பாரு. அப்ப கோபியுமே எதை பத்தியுமே கண்டுக்காம டைரக்டா இங்க மயு கிட்ட போயிட்டு, "என்னம்மா நல்லா இருக்கே" அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மயுமே அழுதுகிட்டு, "அப்பா உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்லப்பா, நீங்க நல்லா இருக்கீங்களா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோபியை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கோபியும் மயுவை கட்டி பிடிச்சிட்டு, "கவலைப்படாதம்மா, அப்பாவுக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இங்க மயுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ராதிகாவுமே, "பரவாயில்ல, கோபி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு, "வாங்க கோபி சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோபிக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது கோபி நம்ம வீட்டுக்கு திரும்ப வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா அவர் மனசு மாதிரி வந்துட்டாரு, இதுக்கு மேல இந்த வீட்டை விட்டு போக மாட்டாரு அப்படின்னு சொல்லி தான் அவங்களுமே கோபியை பயங்கரமா கவனிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரம் சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கு அப்புறம் கோபி எப்பவும் போல ராதிகாவோட ரூம் போயிட்டு, "என்ன ராதிகா, நல்லா இருக்கியா? நான் வந்து இந்த மாதிரி உன் வீட்டுக்கு வரல, நீ கோவப்பட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ராதிகாவும் அவங்களோட வருத்தத்தை அவங்க மனசுக்குள்ளே வச்சுட்டு, "இல்ல கோபி, நீங்க சரியாகணுங்கிறதுக்காக மட்டும் தான் நான் யோசிச்சேன். வேற எந்தபடியும் உங்க மேல தப்பா யோசிக்கல. உண்மையை சொல்லப்போனா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கணும். நீங்க எப்பவும் போல எனக்கு அன்னைக்கு ஃபோன் பண்ணும்போது நீங்க சரக்கு போட்டு தான் என்கிட்ட ராவடி பண்ண போறீங்கன்னு நினைச்சுதான் நான் கால் அட்டன் பண்ணல. ஆனா இந்த மாதிரி ஒரு விபரீதம் நடக்கும்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இங்க கோபியுமே, "பரவாயில்ல, இருக்கட்டும் விடு. அதான் பாக்கியா எடுத்துட்டால. சொல்லப்போனா நான் பாக்கியாவை என்னவோ நினைச்சேன். அவ என் மேல இன்னுமே கொஞ்சம் அன்பு வச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம எனக்காக என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே அவ முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டு அது தெளிவா செஞ்சு கொடுத்துறா" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாக்கியாவோட பெருமையை பத்தி ராதிகாட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ராதிகாவுக்குமே கொஞ்சம் உள்ளுக்குள்ள டென்ஷன் ஆக தான் செய்யுது. பட் இருந்தாலும் கோபியோட மாற்றம் பயங்கரமா இருக்கு. சொல்லப்போனா இது வரைக்கும் பாக்கியாவை எந்த அளவுக்கு தப்பா நினைச்சிட்டு இருந்தாரோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா நினைக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா இது என்னோட வாழ்க்கைக்கும் ஆபத்து தான் அப்படிங்கறதையும் அவங்க மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கோபியுமே, "கண்டிப்பா என்னோட குழந்தைங்க இல்லைன்னா நான் பொழைச்சிருக்க மாட்டேன். அதுவும் இனியா தான் என்ன ரொம்பவே வந்து பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டான்னு" சொல்லிட்டு மறுபடியுமே இங்க எப்பவும் போல பாக்கியோட குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. இங்க ராதிகாவுமே ரொம்பவே டென்ஷன் ஆனாலும் இங்க கோபியை கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக அமைதியா எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தான் மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. அதே நேரம் அவங்களோட மனசுல இனிமேல் கோபி எப்ப வேணாலும் பாக்கியா வீட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கு. சொல்லப்போனா நம்மளை விட்டு பிரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரம் இந்த ஸ்டோரியை கேட்டுட்டு இருக்க நீங்களும் கோபி வந்து பாக்கியா கூட இருந்தா நல்லா இருக்குமா, இல்ல ராதிகா கூட இருந்தா நல்லா இருக்குமா அப்படிங்கறத கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனா என்னோட தாட் என்ன அப்படின்னா, எப்பவுமே கோபி நல்லவரா இருந்தாலும் இவ்வளவு நல்லா ராதிகாவை மனசுல நினைச்சுக்கிட்டு இங்க பாக்கியாவை பழி வாங்கிட்டு இருந்தாரு. பட் ஆனா இப்ப திடீர்னு பாக்கியா பக்கம் அவரோட கரிசனை திரும்பி இருக்கு. ஆனா எப்படிதான் கோபி இந்த பக்கம் பாக்கியா பக்கம் திரும்பினாலும் ஆனா கண்டிப்பா பாக்கியா கோபியை சேர்த்துக்க மாட்டாங்க அப்படிங்கறதான் உண்மை. அதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.